Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து log based protocol. So log based protocol எதுக்கு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்றோம் இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் புரோட்டோகாலை முக்கியமா நம்ம வந்து கன்சிஸ்டன்சி ஐசோலேஷனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா லாக்குங்கிற பேர்னா என்ன, நம்ம லாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வீடை வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் நம்ம வீடை வந்து லாக் வச்சு பூட்டுவோம் இல்லையா, அதுதான் அந்த பேசிக் ஐடியாவோடு தான் நம்ம இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து ரீட் ரைட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் அதில் வந்து ஒரு லாக் போட்டுருவேன். விச் மீன்ஸ் அது நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ரீட் ரைட்டை வேறு யாரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த ரீட் ரைட் ஆப்ரேஷனை நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேறு யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நான் மட்டும் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு லாக் போட்டுருவேன். சரியா? ஸோ அதுதான் வந்து லாக்கிங். ஸோ இது எதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா, அகெயின் சேம் திங் தான், டு அச்சீவ் பெட்டர் கன்கரன்சி அண்ட் ஐசோலேஷன். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்ன லாக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் லாக் பேஸ்டு ப்ரோட்டோகால். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லாக் இருக்குது. ஒன்று வந்து ஷேர்டு மோடு, இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் மோடு. ஸோ ஷேர்டு மோடில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ரீட் ஆப்ரேஷன் மட்டும் அலௌடு. ஸோ ஷேர்டு மோடில் எவ்வளோ பேர் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம், ஏன்னா அதில் வந்து ரீட் ஆப்ரேஷன் மட்டும்தான் அலௌடு. ஓகேவா? அதே மாதிரி அது வந்து சேம் டேட்டா ஐட்டமில் பர்ஃபார்ம் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டியில் என்ன பார்த்தோம், ரீடுக்கும் கான்ஃப்ளிக்ட் வருமா, வராது. ஸோ ஷேர்டு மோடில் எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஷேர்டு மோடில் ஒரு டிரான்சாக்ஷனில் ரீட் யூஸ் பண்ணும்போது இன்னொரு டிரான்சாக்ஷனும் ரீட் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அங்கே கான்ஃப்ளிக்ட் வராது. ஆனால் எக்ஸ்க்ளூசிவ் மோடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ சப்போஸ் நான் எக்ஸ்க்ளூசிவ் மோடில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதில் ரீட் ரைட் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா? சப்போஸ் ஒரு டேட்டா ஐட்டமில் ரைட் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனில், அதே டேட்டா ஐட்டமில் இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரீட் ரைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம பார்க்கலாம். ஸோ லாக் பேஸ்ட் ப்ரோட்டோகால்னால் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு இதில் என்ன இருக்குது, 2 டிரான்சாக்ஷன் இருக்குது, T1 T2. இப்போ S ஆஃப் A அப்படின்னு சொன்னால் இது ஷேர்டு மோட். சரியா? ஷேர்டு மோட். ஓகேவா? இப்போ ஷேர்டு மோடில் என்ன டேட்டா ஐட்டம் இருக்குது, A. ஸோ அதில் நான் என்ன சொன்னேன், ரீட் எவ்வளோ பேர் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் R ஆஃப் A வந்து கிராண்ட் பண்ணிக்கிறேன். R ஆஃப் A வந்து ரீட், அதனால தான் இங்கே வெறும் R ஆஃப் Aன்னு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஷேர்டு மோட்னால R ஆஃப் Aன்னு எழுதிட்டு, திருப்பி ஷேர்டு லாக், இது ஆக்சுவலி இது ஷேர்டு மோட் லாக். ஸோ இதுக்கப்புறம் U ஆஃப் Aன்னு எழுதுனேன்னா நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகேவா? ரீட் வந்து எவ்வளோ பேர் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த S ஆஃப் Aயை நான் இங்கே கூட கொடுக்கலாம், T1ல் மட்டும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இதே டேட்டா ஐட்டமாக நான் இங்கேயும் கொடுக்கலாம். இங்கே X ஆஃப் Bக்கு பதிலாக நான் S ஆஃப் A கொடுக்கலாம். ஸோ அதனால் இங்கேயும் வந்து நான் R ஆஃப் A யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ யூஸ் பண்ணிவிட்டு இங்கே அன்லாக் பண்ணிக்கலாம். இது வந்து ரீட் ஆக்சஸ் அலோவ் பண்ணுறதுனால, ஷேர்டு மோட்னால் வெறும் ரீட் ஆக்சஸ் அலோவ் பண்ணுறதுனால நான் இன்னொரு டிரான்சாக்ஷனையும் S ஆஃப் Aன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே X ஆஃப் Bன்னு இன்னொரு டிரான்சாக்ஷனில் போட்டிருக்கேன். X ஆஃப் B அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் மோடு. எக்ஸ்க்ளூசிவ் மோடில் என்ன சொன்னேன், நமக்கு வந்து ரீடும் ரைட் அலௌடுன்னு சொன்னேன். இப்போ நான் ஏன் இங்கே X ஆஃப் B போட்டிருக்கேன், ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே S ஆஃப் Aன்னு நான் ஏற்கனவே இங்கே போட்டாச்சு. ஸோ இங்கே ரீட் ஆஃப் A போட்டிருக்கேன். சப்போஸ் நான் இங்கே X ஆஃப் A போட்டேன்னா எனக்கு இங்கே என்ன வரும், R ஆஃப் A W ஆஃப் A வருமா. ஸோ R ஆஃப் A W ஆஃப் A, திருப்பி வந்து எனக்கு இங்கே கான்ஃப்ளிக்ட் வருமா, R ஆஃப் A W ஆஃப் A கான்ஃப்ளிக்ட் வருமா. ஸோ அதனால நான் இங்கே X ஆஃப் A போடலை, அதனால் நான் இங்கே X ஆஃப் B போட்டிருக்கேன். எக்ஸுன்னு போட்டால் எக்ஸ்க்ளூசிவ் மோட். எக்ஸ்க்ளூசிவ் மோடில் ரீட் ரைட் ஆப்ரேஷன் ரெண்டும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். திருப்பி நான் அதை அன்லாக் பண்ணியிருக்கேன்.
இதை நம்ம இப்போது டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த சிம்பிள் லாக்கிங் ஷேர்டு, இது வந்து ஷேர்டு, இது எக்ஸ்க்ளூசிவ். இப்போது இந்த இதில் வந்து ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும். அதாவது நம்ம எதை ரெக்வெஸ்ட் பண்ணலாம், எதை ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் நமக்கு ரொம்ப முக்கியம். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ரெக்வெஸ்ட்டு, எதை நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணோம், இது இங்கே நமக்கு எந்த ரெக்வெஸ்ட் பண்ணால் எதை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ எஸ் வந்து ஷேர்டு, எக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ். இப்போ ஷேர்டு இதில் இன்னொரு ஷேர்டு ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 2 டிரான்சாக்ஷன் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் ஷேர்டு மோட் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஷேர்டு மோடுன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ தான் நான் சொன்னேன், ஷேர்டு மோடில் நம்ம ரீட் ஆக்சஸ் மட்டும் நம்ம பர்மிட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஆஃப் ஏன்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே ரீட் ஆஃப் ஏ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது T2வும் வந்து எஸ், இது வந்து நான் T2, இதை நான் T1ன்னு சொன்னேன். சரியா? T2வும் வந்து ஷேர்டு மோடில் ரெக்வெஸ்ட் பண்ணது அதே டேட்டா ஐட்டமில். ஸோ நான் அலோவ் பண்ணலாம். ஏன் அலோவ் பண்ணலாம்? ஏன்னா எனக்கு ரீட்க்கு எப்போயுமே கான்ஃப்ளிக்ட் வராது. ஆன் சேம் டேட்டா ஐட்டம் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டமும் பண்ணலாம். எஸ் ஆஃப் ஏ பண்ணலாம், இல்லைனா எஸ் ஆஃப் பி கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. சரியா? அதனால தான் இங்கே எஸ் போட்டிருக்கேன். சரியா? இது வந்து T1, இதெல்லாம் T1, இதெல்லாம் T2. இப்போ ஷேர்டு வித் எக்ஸ்க்ளூசிவ் அலௌடா? இப்போது இது நோ கொடுத்துருக்கேன். இது ஷேர்டு எக்ஸ்க்ளூசிவ், விச் மீன்ஸ் இது T1ல் ஷேர்டு மோடில் நான் ஆர் ஆஃப் ஏ கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் T2வில் வந்து நான் எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரீட் ரைட் கொடுக்குறேன். சரியா? இப்போது இங்கே நோ ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் இது ஏன் பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து என்ன ஆகும், நமக்கு ரீட் ரைட் கான்ஃப்ளிக்ட் வருமா? ஸோ அதனால இது வந்து நாட் அலௌடு. ஷேர்டுக்கு கூட எக்ஸ்க்ளூசிவ் வரக்கூடாது, ஷேர்டு கூட ஷேர்டு மட்டும்தான் வரும். சரியா? ஸோ அதனால இது நாட் அலௌடு. அதனால இங்கே நோ கொடுத்துருக்கு. அடுத்தது இப்போது எக்ஸ்க்ளூசிவ், ஃபஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் இருக்குது, செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து ஷேர்டு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதுவோம், ரீட் ரைட்டுன்னு எழுதியாச்சு. அடுத்தது இன்னொரு டிரான்சாக்ஷன் ஷேர்டு கேட்குது. ஷேர்டு கேட்டால் ரீட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே என்ன வருது, நமக்கு கான்ஃப்ளிக்ட் வருதா? ஸோ டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் வருதா? ஸோ அதனால இது அலோடு இல்லை. நீங்கள் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ தான் நான் வந்து ஷேர்டு அலோடுன்னு சொன்னேன், இங்கே அலோடு இல்லை அப்படின்னு சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஷேர்டும் தான் அலோடு, எக்ஸ்க்ளூசிவும் ஷேர்டும் அலோடு கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் இது வந்து நாட் அலோடு. இப்போது எக்ஸ்க்ளூசிவ் அலோடா? அதுவுமே அலோடு கிடையாது. ஏன் அலோடு கிடையாது? இப்போ எக்ஸ்க்ளூசிவ்னா ரீட் ரைட் ஆப்ரேஷன் அலோடு, T2லையும் எக்ஸ்க்ளூசிவ்னா ரீட் ரைட் ஆப்ரேஷன் அலோடு. ஸோ இங்கே கண்டிப்பாக நமக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ரைட் கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அகெயின் டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? ஸோ இதனால் இட் இஸ் நாட் அலோடு. ஸோ ஷேர்டு மோடில் ஷேர்டு ஆக்சஸ் மட்டும்தான் அலோடு, மற்றது எல்லாமே இட் இஸ் நாட் அலோடு. சரியா? ஸோ இப்போ இதை நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், எது கிராண்ட் பண்ணுறாங்க? ஷேர்டு மட்டும்தான் அலோடு. ஏன்னா வந்து ரீட் எவ்வளோ பேர் வேணாலும் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் வந்து வேறு ரைட் எதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்ரேஷனில் ரெண்டுமே பண்ணும்போது நமக்கு எப்பயுமே கிளாஷ் வரும். சரியா? ஸோ லாக் பேஸ்டு ப்ரோட்டோக்காலில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 மோடு படித்தோம், ஷேர்டு மோட், எக்ஸ்க்ளூசிவ் மோட். ஷேர்டும் அலௌடு, அதாவது ரீட் ஆப்ரேஷன் அலௌடு. ஷேர்டு வித் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் வித் ஷேர் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நாட் அலௌட். சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால் பார்த்தோம். அதாவது சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகாலில் ஷேர்டு மோட், எக்ஸ்க்ளூசிவ் மோட் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த சிம்பிள் லாக்கிங் ப்ரோட்டோகால், அதாவது இந்த ஷேர்டு மோட், எக்ஸ்க்ளூசிவ் மோட் யூஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
தேங்க்யூ.